ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த 1ஆம் தேதி ஜூலை மாதத்திலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய அளவில்லாத கிருபைகள் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நிரப்புவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நாளிலே தேவன் நம்மளை கண்ணின் கருமணி போல கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார், நடத்தி வந்திருக்கிறார். அந்த பெரிய தயவுக்காய் நம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை போதுமானதாக இருக்கிறது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் அருமையாவில் நில அதிர்ச்சி அதிர்வுகள், பெரிய பேரழிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த கடைசி காலத்தில் இந்த மாதத்துக்குரிய தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் பலப்பட வேண்டும் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வசனம் மூலம் கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாதம் கர்த்தர் ஒரு வசனத்தை கொண்டு நம்மளை பலப்படுத்தி தேற்றி ஆற்றி கொண்டு வருகிறார். ஆகவே இந்த மாதத்தின் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 143ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 143ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசி கேட்போம். அதிகாலை உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும் என்று தாவீது கேட்கிறார். தாவீதுக்கு ஒரு அனுபவம் உண்டு. அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிற அனுபவம் உண்டு. எத்தனை பேருக்கு அனுபவம் உண்டு? இன்னைக்கு அநேகர் இரவெல்லாம் ஜெபிக்கிறீங்க, காலையில தூங்குறீங்க. ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டோட கிருபை எப்போ கிடைக்குன்னு சொன்னால் அதிகாலை நேரத்தில் தான் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், அநேக தேவனுடைய பிள்ளைகள், அநேக ஊழியர் கூட இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் கிருபை ரொம்ப முக்கியமானது. அருமையானவர்களே, கிருபை ரொம்ப முக்கியமானது. கிருபை நம்ம கட்டாயம் ஒரு மனுஷனுக்கு தேவை. கிருபை இருந்தால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். அல்லேலூயா. ஆண்டோட கிருபை ரொம்ப முக்கிய. அருமையானவர்களே, ஆகவேதான் தாவீது பாருங்கள், எந்த நேரமும் ஆண்டோட கிருபை நிறைய கேட்பார். சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கும் போது நிறைய இடத்துல கிருபையை பற்றி நிறைய தாவீது ஆண்டோட கேட்டுட்டு இருப்பார். ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாரும், அதிகாலையிலே அவன் தேடுகிறேன்னு சொல்லுவார், உன் கிருபைக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லுவார், உடைய கிருபையை விளங்க பண்ணுன்னு சொல்லி கேட்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதே போல தாவீது அருமையா ஆடு மேய்க்கிற காலத்துல முதற்கொண்டு அரசனா ஆன நாள் முதற்கொண்டு அருமையானவர்களே ஆண்டவருடைய கிருபையை கேட்க ஒரு நாள் மறந்தது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தாவீதுடைய உயர்வு காரணமே கர்த்தருடைய கிருபை தான். தாவீதுடைய பாதுகாப்பு காரணமே கர்த்தருடைய கிருபை தான். ஆகவேதான் அந்த கிருபை தான் தாவீதை மேல உயர்த்தி வைத்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. இந்த அருமையான இந்த ஜூலை மாதத்துல கிருபையின் மாதம், கிருபையை கேட்கிற மாதம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலை எழும்பி நீங்கள் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து அவர் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி, கர்த்தரை துதிக்கும் பொழுது ஆண்டோட கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப கிருபையில் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் அருமையா தேவனுடைய கிருபை ரொம்ப முக்கியமான ஒன்று. கிருபை இருந்தால் போதும், கர்த்தர் உன்னை கிருபையாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது அருமையாவலே வேதத்தில் வாசிங்க, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. நல்ல அருமையா தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய கண்களில் அடியேனுக்கு கிருபை கிடைத்ததேன்னு சொல்லுகிறார். கிருபையை முக்கியப்படுத்துறாங்க. பாருங்க, பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள்லாம் பாருங்க. ஆபிரகாம் பாருங்க, 22ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது ஈசாக்க பலி செலுத்த அதிகாலையில புறப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அதிகாலையில புறப்பட்டான். மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளுகளும் இயேசுவின் கல்லறைக்கு அதிகாலையில புறப்பட்டு போனார்கள், இயேசுவின் சரீரத்தை பார்ப்பதற்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப நிறைய சம்பவத்தை பார்க்க முடியும். எல்லாம் அதிகாலை எழும்புகிறார்கள். அதிகாலையில் நேரப்பட எழும்பி ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்றைக்கு இந்த ஜூலை மாசத்துல இந்த அனுபவத்துக்குள்ள நீங்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான்னு சொல்லி வேதத்தில் நீதிமொழியை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிகாலையில் நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும். அதிகாலை நேரத்தில் தேவன் நம்மளை தேடி வருகிறார். நாம் அந்த நேரத்தில் ஆண்டவரை தேடும் பொழுது அப்பாவோட கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அநேகரை பிசாசு பாரு, நிறைய நைட்டெல்லாம் ஜோமனை விட்டுருவான், ஆனால் காலையில் அவங்களை தூங்க விட்டுருவான். காலையில் நிறைய பேர் எழும்ப முடியாது. ஒன்று சோம்பேறித்தனம், இன்னொன்று தூக்கம், இன்னொன்று பலகீனம். ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து காலையில் உங்களை தூங்க வச்சிடறான் பிசாசு. ஏன்னா அந்த காலை நேரத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவேதான் சங்கீதம் 33ஆம் சங்கீதத்தில் 22ஆம் வசனம் வாசிக்கும் போது வேதத்தில் வாசிக்க அருமையானவர்களே, முதலாவது இந்த கிருபை என்ன செய்யுதுன்னு சொன்னால் நம்முடைய பிராணனை பாதுகாக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 19:19 வாசிக்கும் பொழுது அந்த கிருபை என்ன செய்கிறது? ஐயா, கிருபையை பெற்று என்ன செய்ய முடியும்? கிருபை என்னத்துக்கு உதவுகிறது? கிருபையை பெற்றுக்கொள்வதனால் நமக்கு என்ன புரோஜனம் என்று சொல்லி நினைக்கலாம். 4 பாயிண்ட் சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிற அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த கிருபை என்ன செய்கிறதுன்னு சொன்னால் நம்முடைய ஜீவனை அது பாதுகாக்கிறது. அல்லேலூயா. உங்கள் ஜீவனை அது பாதுகாக்கிறது. அவதான் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே நீங்க சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் வாசித்து பாருங்களேன். வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தாவே உம்மை நாங்கள் நம்பியிருக்கிறபடியே. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 19:19 வாசிக்கும் போது ஆமாங்க, பிராணனை காக்குறதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பிராணனை காக்கக்கூடியது ஆண்டவருடைய கிருபை. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ரோட்டில் நடந்து போனேன், ட்ராவல் பண்ணேன், ஜஸ்ட் மிஸ்ஸு, கொஞ்ச நேரம் தான், 1 நிமிஷம்தான், நான் ரோட்டில் அடிபட்டிருப்பேன், இங்கே விழுந்திருப்பேன், நான் காயப்பட்டிருப்பேன், இவ்வளோ பெரிய பாதிப்புகளாக நான் மாற்றிருப்பேன்னு சொல்லி சொல்லுவான். அந்த 1 நிமிஷம் தான், அந்த 1 செகண்ட் தான் ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய தயவு. கிருபை என்றால் ஆண்டவருடைய இரக்கம். எந்த மனுஷன் மேல் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு இருக்கிறதோ அந்த மனுஷனை எல்லா ஆபத்திலும் தேவன் அவனை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அதுதான் கிருபை தேவை, அதுக்கு தான் கிருபை தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. 2வது அருமையாமலே ஆதியாகமம் புஸ்தகத்தில் 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்களேன். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. ஹல்லேலூயா. 2வதாக கிருபை நம்மள்கிட்ட இருக்கும்போது எல்லாருடைய தயவு நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அதிகாரியுடைய தயவு கிடைக்கும், மனுஷனுடைய தயவு நமக்கு கிடைக்கும், சொந்தக்காரனுடைய தயவு நமக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை செய்றீங்களா, அந்த வேலை ஸ்தலத்தில் உள்ள நபரு கண்கள்ல தேவன் நமக்கு ஒரு தயவு உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. உதவி ஒத்தாசி கேட்கும் இடத்துல தேவன் அவன் கண்கள் தயவு கிடைக்க செய்து நம்ம தேவையை தேவன் சந்திப்பார். ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கிறேன். 2வதா கிருபை நம்ம எல்லாருடைய அதிகாரின் கண்களிலும் மனுஷ கண்களும் தயவை நம்ம கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு ஆமா, எந்த மனுஷன் மேல் ஆண்டவருடைய கிருபை இருக்கிறதோ அந்த மனுஷனுக்கு எல்லா நபரோடும் ஒரு தயவு கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலை இருந்த பொழுது தேவன் கிருபை பாராட்டினபடினால், தேவனுடைய கிருபை யோசேப்போடு இருந்தபடினால ராஜாக்களின் கண்கள்ல, அதிகாரியின் கண்கள்ல தேவன் கிருபையை பாராட்டினார். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா, கிருபை யோசேப்போடு இருந்ததுனால எல்லாருடைய கண்களும் தயவு கிடைக்க கர்த்தர் வைத்தார். அந்த கிருபை யோசேப்பை அந்த நாட்டில் உயர்த்தி வைத்தது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஜூலை மாசத்துல அருமையா, நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியமோ வேலையோ உன்னுடைய பட்டம் பதவியோ பெருமையோ உன்னை ஒருபோதும் உயர்த்தாது. இந்த ஜூலை மாதம் ஆண்டவருடைய கிருபை மாத்திரம்தான் உன்னை உயர்த்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கிருபையில ஓடுங்க. இந்த மாசம் முழுதும் கிருபையில ஓடுங்க. இந்த மாசம் முழுதும் அப்பாவோட கிருபையை கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார. 3வதாக இந்த கிருபை என்ன செய்ய தெரியுங்களா? நேரா வாசி யாத்ரா புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம், நீங்கள் நேரா 13ஆம் வசனம் படிங்களேன். நீங்கள் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினால் அழைத்து வந்தீர்.
அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்துவீர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நம்மளோடு இருக்கும்போது தேவன் தம்முடைய பலத்தினால நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் நடத்துவார் அவருடைய பலத்தினால. ஆண்டவருடைய கிருபையின ஆண்டவருடைய வல்லமையினால உங்களை கர்த்தர் நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல வாழ்வது கடினமான காரியம். நீங்க ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம கிருபையால் அழைக்கப்பட்டவர்கள், கிருபையால் முன்குறிக்கப்பட்டவர்கள், கிருபையால் ரட்சிக்கப்பட்டவர்கள். நீங்கள் கிருபையால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தேவன் எப்படி நடத்துவாரா? வல்லமையோடு பலத்தோடு கர்த்தர் நடத்துவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். காரணம், நீங்கள் கிருபையால் நீங்கள் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்தும் அக்கிரமத்தில் வாழ்ந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் கிருபையினால் தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய கிருபை நம்மளோடு இருக்கும் பொழுது தேவன் நம்மளை வல்லமையாய் நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவது பார்க்கிற அருமையா கிருபை என்ன செய்கிறதுன்னு சொன்னால் சங்கீதம் 26 சங்கீதத்திலே 3 வசனம் படிங்களேன். உம்முடைய கிருபை உம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கிருபை உள்ள மனுஷன் அநியாயத்துக்குள்ள போக மாட்டான். கிருபை உள்ள மனுஷன் அக்கிரமத்து வழியில போக மாட்டார்கள். கிருபையை பெற்றவர்கள் அநியாயமாய் பேச மாட்டாங்க, அநியாயமாய் நடக்க மாட்டார்கள். காரணம், எந்த நபரிடத்துல கிருபை இருக்கிறதோ அந்த கிருபையானது அந்த மனுஷனை சத்தியத்தில் நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தில நடத்தும். சத்தியத்தில் உன்னை அருமையா அவளை கொண்டு போகும். தவறான பாதையில பாவத்தின் காரியத்துல ஒருபோதும் உங்களை விடவே விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் ஐயா, இந்த மாதிரி காரியத்தில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் நீங்க சொல்ல மாட்டீங்க. என்றால் அருமை கிருபை இருக்கிற மனுஷன் ஒருபோதும் பாவத்தை தவறி விழ மாட்டான். அல்லேலூயா. அந்த கிருபையானது அவனை சத்தியத்தில் நடத்தும். கிருபையானது உன்னை பாதுகாக்கும். கிருபையானது அது உனக்கு போதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்தும், அக்கிரமத்தில் அல்ல, அநியாயத்தினால் அல்ல. ஆகவே கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாசத்துல கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். கடைசியா கிருபை என்ன செய்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 90 சங்கீதத்திலே 14 வசனம் படிங்க. சங்கீதம் 90:14 வாசிப்போம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எமது கிருபையால் திருப்தியாக்கும். அல்லேலூயா. பாருங்க, இங்கே அன்பு தேவனுடைய பிள்ளை மோசேயுடைய ஜெபத்தை இங்க பார்க்கிறோம். மோசேயின் ஜெபத்தை இங்க பார்க்கிறோம். மோசேயின் ஜெபிக்கிற எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் களிகூர்ந்து மகிழும்படிக்கு அதிகாலையிலே உங்களுடைய கிருபை என்ன செய்யுங்க, கிருபை அங்க தாரும் சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கணுமா, சந்தோஷமா இருப்பதற்கு ஆண்டோட கிருபை முக்கியம் தேவை. ஏசப்பாவோட கிருபை தேவை. எந்த மனுஷனுக்குள்ள கிருபை இருக்குதோ அந்த மனுஷன் மகிழ்ச்சியாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். அல்லேலூயா. இதை குறித்து கவலைப்பட மாட்டான். கிருபை அவனை நடத்தும். கிருபை அவனை நடத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிருபை அவங்களை தாங்கும். என்ன சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டம் வந்தாலும் சரி, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கிருபை உங்கள்ட்ட இருக்கும்போது அந்த கிருபை உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அந்த கிருபை உங்களை நடத்தும். அந்த கிருபை உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக வைத்துக் கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, அக்கினி சூழலை அவர்களை போடும் பொழுது கூட அவர்கள் கலங்கலை, அவர்கள் பயப்படலை. என்றால் அவர்கள் கிருபை பெற்றிருந்தார்கள். அல்லேலூயா. தானியேல் சிங்கத்தின் கபில தூக்கி போட்டார்கள். அப்பயும் தாவீது கலங்கலை, பயப்படலை, தடுமாறலை. காரணம், தாவீது அருமையை டேனியலுக்கு கூட ஆண்டவருடைய கிருபை இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி அநேக பரிசுவான்களை பார்க்கிறோம். கிருபை உள்ளவர்கள் பதற மாட்டார்கள். கிருபை உள்ளவர்கள் கலங்க மாட்டார்கள். கிருபை பெற்றவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். அன்பு தேவனுடைய இந்த நாட்களிலே ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க. ஆண்டவருடைய கிருபை எப்ப கிடைக்கும்? அதிகாலையில் எழும்பி நீங்க ஜெபிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அதிகாலையில் எழும்பி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. 3 மணிக்கோ 4 மணிக்கோ 5 மணிக்கோ என்ன செய்யுங்க, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழும்பி நல்ல 2 கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். அப்பாவுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய துதிங்க. ஸ்தோத்திரத்தினால் கிருபைகள் பெருகுன்னு சொல்லி பார்க்கிறோம்.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளை காலையிலும் 2 கரங்களை உயர்த்துங்க, 2 கைகளை உயர்த்தி இயேசுவே துதிக்கிறேன்னு சொல்லி நிறைய துதிங்க, நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நிறைய அப்பாவை நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்துங்க. அப்பொழுது கிருபை பெருகும், கிருபை பெருகும். கிருபையினால் கர்த்தர் முடிசூட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 103 வாசிக்கிறோம், உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் முடிசூட்டி நன்மையினால் திருப்தியாக்குற தேவன் சொல்லி. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஜூலை மாதம் கிருபையால் நிரப்புகிற மாதம். தேவன் உங்களை கர்த்தர் கிருபையால் நிரப்பும்படி இறங்கி வந்திருக்கிறார். கிருபையால் முடிசூட்ட தேவன் இறங்கி வந்திருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, அதிகாலையில் எழும்புங்கள், காலையில் எழும்புங்கள், அதிகாலையில் எழும்பி செபிக்க அனுபவத்துக்குள்ள வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நைட்டெல்லாம் செபிச்சுட்டு காலையில் தூங்காதீங்க. காலை நேரம் முக்கியமான நேரம். இந்த அதிகாலை குளிர்ச்சியான நேரத்துல தான் ஆதாம் ஏவாளன் தேடி ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வந்தார். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை தேடி தேவன் தினமும் அதிகாலையில் தேடி வருகிறார். அந்த நேரத்தை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எழும்பி காலையில் துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, செபிங்க. கர்த்தர் அளவில்லாத கிருபையால் நிரப்புவார். அந்த கிருபை உங்களை ஜீவனை காக்கும். கிருபை எல்லாருடைய கண்களும் தயவு உண்டு பண்ணும். கிருபை அதிசயமாய் நடத்தும். ஆண்டவருடைய கிருபை சத்தியத்தில் நடத்தும். ஆண்டவருடைய கிருபை உன்னை மகிழ்ச்சிக்குள்ளாக வைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. எல்லாம் செபிப்போம், கண்களை மூடி. நல்ல பிதாவை நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த அருமையா நல்ல இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 1ஆம் தேதி ஜூலை மாதத்துல ஆண்டவரே முன்னோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த பெரிய வாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாட்கள் அதிகாலை எழும்பி செபிக்க வேண்டும் என்ற ஆண்டவரே ஒரு கருத்தை நாட்களிலே உங்களோடு கத்த பகிர்ந்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதிகாலையில் செபிக்கிறவன் கிருபையை பெற்றுக் கொள்வான். கர்த்தருடைய கிருபை அதிகாலை நேரத்துல கர்த்தாவே இருக்குன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபை காலை தோறும் புதிதா இருக்குன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இந்த புதிய கிருபையால் நிரப்புங்கப்பா, புதிய கிருபையால் நிரப்புங்கப்பா, புதிய கிருபையால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த கிருபை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு பிள்ளைகளின் கிருபையால் முடிசூட்டுவீராக. கிருபை போல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே, எல்லா சோர்வு பலவீனங்களை கர்த்தர் மாற்றி அதிகாலை எழும்பி செபிக்கிற அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. செபிக்கிற பிள்ளைகளாய் உருவாக்கும் ஆண்டவரே. கர்த்தாவே, பிள்ளைகள் கிருபையை பெற்று எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிருபைதான் ஒரு மனுஷனை உயர்த்தும். கிருபைதான் ஆண்டவரே ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும். கிருபைதான் ஒரு மனுஷனை நடத்தும் என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. அந்த கிருபை எங்களுக்கு வேண்டும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்க கர்த்தாவே. இந்த நேரத்துல யாரெல்லாம் செபித்து கொண்டிருக்கிறார்களோ, செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஒரு தேவனுடைய வல்லமை கிருபை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் ஆசீர்வதியும், பெரிய காரியத்தை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். கிருபையால் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.